Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. பொருளாதார நிபுணர் ராமசேஷன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஒரு 4 முறை இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுது? இது எந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு சார்? வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னாக்க நம்ம நாட்டுல இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. இது எதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்க ஓபெக் இந்த வார் சூழ்நிலைனால பெட்ரோலியம் கம்பெனிஸ் அவங்க ஒரு குழுமம் வச்சிருக்காங்க. அவங்க ஏத்துறாங்க விலையை, அதாவது ஷார்ட்டேஜ் வரும் அப்படின்ட்டு ஏத்துறாங்க. இந்த ஷார்ட்டேஜ் ஒரு ஆர்டிஃபிஷியல் தாங்க. அதாவது எண்ணெய் அவங்களால உற்பத்தி பண்ண முடியுது, அவங்களால அனுப்ப முடியல. சில காரணங்களுக்கோசரம் அனுப்ப முடியல. கப்பல்கள் அந்த ஜோன் வரத்துக்கு பயப்படுறாங்க. அதனால பைப்லைன் வழியா தான் அனுப்ப முடியுது சிலதை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஓபெக் எதிராக சாக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துறாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த வார்னோட காஸ்ட் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல விழுறதுனால அதை ஏத்துறாங்க. மூணாவதா, நம்ம இந்தியால என்ன பண்ணியிருக்கோம், இதை ஓரளவுக்கு இன்சுலேட் பண்ணியிருக்கோம். வெனிசுலாலேருந்து வாங்குறோம், ரஷ்யாலேருந்து வாங்குறோம். இந்த மாதிரி டைவர்சிஃபைடு பையிங் இருக்கிறதுனால கொஞ்சம் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியுது. ரெண்டாவதா, டாலர் ருபி அது உச்சத்துக்கு போயிட்டே இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் பண்ணாதாங்க அந்த டாலர் விலையை குறைக்க முடியும். ஓப்பன் மார்க்கெட்ல தே ஹாவ் டு செல் டாலர்ஸ். அது பண்ணாதான் இது குறைக்க முடியும். ரிசர்வ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ரிசர்வ்ஸ் ஹேஸ் டு பி ரிலீஸ்ட் டைம்லிங்க. என்னைக்கு பசி இருக்கோ அன்னைக்கு தான் சாப்பிட முடியும். பசி இல்லாதப்ப நான் பண்றேங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. எப்படி இந்தியா ருபியினோட டாலர் பணவீக்கம் ஹையஸ்ட் இன் தி ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ அதனால கவர்மெண்ட் அதை வாட்ச்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ அதொன்ன தாக்கம். மூணாவதாக, இந்த ஸ்டேட் அவங்க எக்ஸைஸ் டியூட்டியை சென்ட்ரல்லேருந்து குறைச்சிட்டாங்க. உங்கள் செய்தி குறிப்பில் மத்திய அரசு ஏற்றி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான ஒரு கண்ணோட்டங்க. அதாவது மத்திய அரசும் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை. அவங்க எக்ஸைஸ் டியூட்டியை 2 தடவை குறைச்சிட்டாங்க ஆன் ஃபியூல்ஸ். இப்போ இட்ஸ் நவ் தி டர்ன் ஆஃப் தி ஸ்டேட். ஸ்டேட்ல ஏன் வேட் இவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்க? ஏதா குறைங்க. மக்களுக்கு நீங்களும் செய்யணும்ல. மத்திய வரியில குறைக்கும் பொழுது ஸ்டேட்ல ஏன் குறைக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 13% + 11.62 ஒரு ரேட் வச்சிருக்காங்க. ஏதாவது 1% குறைங்க. இல்லை இந்த 11.62 கம்மி பண்ணுங்க. மக்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா லாஜிஸ்டிக்லி ரொம்ப காஸ்ட் அதிகமாயிடும். அதாவது நமக்கு வர வேண்டிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஊர்லேருந்து வாழைப்பழம் வருதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த லாரி ஃப்ரைட்டை ஏறத்தானே செய்யும். அப்படியே வச்சிருப்பான் அவனும் லாபத்துக்கு தான் அவனும் ஓட்டிட்டு இருக்கான். நீங்க பெட்ரோலியம் கம்பெனிஸ் லாபம் ஈட்டணும் அப்படின்னு நீங்க ஒரு குறிப்பு வைக்கும் பொழுது இந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால ஸ்டேட்ஸும் கொஞ்சம் ஏதாவது கோஆப்ரேட் பண்ணி இந்த வேட்டை குறைக்கணும். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ்டா வச்சிருக்காங்க. அதனால அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கு, 5 ரூபா 6 ரூபா கம்மியாக இருக்கு. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. சார் அது ஸ்மால் ஸ்டேட்டு அப்படின்னு நீங்கள் யூனியன் டெரிட்டரின்னு ஆர்கியூ பண்ணலாம். இப்போ த்ரூ அவுட் தி கண்ட்ரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 4வதா ஒரு முக்கியமான பாயிண்ட், அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. யூஎஸ் எடுத்துங்க. யூஎஸ் தான் தாக்கம் அதிகமான உள்ள தேசமா இருக்கு. 2 ரூபா 83 பெட்ரோல் 2.83 per டாலர் இருந்தது ஒரு கேலன். இன்னைக்கு அதோட விலை கிட்டத்தட்ட 4.96க்கு போயிடுச்சுங்க. டபுள் ஆயிடுச்சு. சிங்கப்பூர்லயும் ஏறிடுச்சு, மலேசியாலையும் ஏறிடுச்சு. இதெல்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே இந்த மாதிரி தாக்கத்தை இருக்கும் பொழுது இந்தியாவில் ஏன் இந்த தாக்கம் இருக்காது? அதனால மக்களுக்கு சுமையை ஏற்றக்கூடாது அப்படின்னா வரிச்சுமையை குறைக்க வேண்டும். இல்லைன்னா இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அந்த வார் முடியறாப்புல ஒரு சிக்னல் கிடைச்சது, நடக்கல. பெர்ஹாப்ஸ் இன்னைக்கு நடக்கலாம்,
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் இந்த விலை குறையும். மாறாக இந்தியா வந்து இப்ப வந்து கல்ஃப் வந்து யூஏஇ வந்து நாங்க ஓபெக்ல இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கி ருபி திரம் ட்ரேட், ரூபிள் ட்ரேட் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்க. அப்ப பண்ணாதான் இந்த விலை குறைப்பை நம்மளால விலை ஏற்றத்தை நம்மளால சமாளிக்க முடியும். இல்லாம அது பண்ண முடியாதுங்க. இதுதான் என்னோட கருத்து. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026.